ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி. அன்னைக்கு தினம் பைரவருக்கு இந்த 3 பொருட்களை தானமா வாங்கி கொடுங்க. அப்படி செய்யறது மூலயமா வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது நம்மளோட கஷ்டங்கள் தேய்ந்து போறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அன்னைக்கு தினம் ராகுகால நேரத்துல பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. பைரவருக்கு மிளகு தீபம் போடுறது, தேங்காய் தீபம் ஏத்துறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சில பொருட்களை பைரவருக்கு நீங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப விலையும் கம்மி, எல்லாராலும் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா, அஷ்டமி அன்னைக்கு, அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பா பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால உங்க வீடு பக்கத்துல கூடிய கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் எத்தனை மணிக்கு பண்றாங்க அப்படிங்கிறத விசாரிச்சு வச்சுட்டு அபிஷேகத்துக்கு முன்னாடியே போய் உங்க கையால இளநீர் வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு இளநீரை பயன்படுத்தும் போது அந்த பைரவரோட மனசு உடம்பு குளிரும் போது உங்க குடும்பமும் ரொம்ப குளிர்ச்சியா சந்தோஷமா இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சுத்தமான பசும்பால். அபிஷேகத்துக்கு ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ உங்களால எவ்வளவு முடியுதோ பசும்பாலை வாங்கி கொடுங்க. பாக்கெட் பால் வாங்கி கொடுக்காம பசும்பாலை உங்க கையால அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இது ரெண்டுமே அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். மூணாவது ஒரு முக்கியமான பொருள் செவ்வரளி பூ மாலை. பைரவருக்கு செவ்வரளி பூ மாலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பூக்களை பறிச்சு உங்க கையாலே முடிஞ்சா கட்டி அதை எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா செவ்வரளி பூ மாலை கோவில் வாசல்ல கண்டிப்பா கிடைக்கும். அதை வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணும்போது அதை நீங்க குருக்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவர் பைரவருக்கு சாத்திடுவாரு. ஒருவேளை செவ்வரளி பூ மாலை, செவ்வரளி பூ உங்களுக்கு கிடைக்கலன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூவா இருந்தாலும் சரி, செம்பருத்தி பூ கிடைச்சா கூட போதும், அதை எடுத்துட்டு போயிட்டு பைரவருக்கு கொடுங்க. இப்ப சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாகவும் எல்லாரோடையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு இந்த பொருட்களை உங்க கையில வாங்கி கொடுங்க. கோயிலுக்கு போயிட்டு விளக்கேத்திட்டு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வரும்போது முடிஞ்சா ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கோவில் வாசல் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்க கையால அந்த பிஸ்கட்டை போடுங்க. அது நீங்க உங்க கையால பைரவருக்கு அன்னதானம் கொடுத்த பலனை கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, நல்லதே நடக்கும்.